உரிமை எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா, நம்ம மக்கள் அந்த காலத்துல அனுபவிச்சு சித்திரவதை, சம உரிமைகள் கிடைக்காதால, அடிப்படை உரிமை கிடைக்காதால பலவிதமான இன்னல்கள்ல தவிர்த்துட்டு இருந்த மக்களுக்காக தான் இந்த மனித உரிமைகள் தினமே நமக்கு உருவாக்கப்பட்டது. சோ அப்படிப்பட்ட தினத்தை முன்னிட்டு நாம இப்ப சிறப்பு செய்யறதால இந்த 2 வழிபாடுகள். சோ இந்த நாள்ல சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு மூலமாக நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வுல நமது ஹியூமன் கேர், ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன், எமர்ஜென்சி ஆக்ஷன் நெட்வொர்க் மற்றும் சோசியல் ஜஸ்டிஸ், பீஸ் அண்ட் லீகல் எக்ஸ்பர்ட் ஆர்கனைசேஷன் சார்பில் நடைபெறவிருக்கும் 43வது மாநில மாநாட்டை தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் நமது HCHRP மற்றும் SPGO ஆகிய அமைப்புகளின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா வேர்ல்டு சிட்டிசன் நயா கிராந்திகாரி டாக்டர் ஏ. ஜோசப் ஐயா அவர்களை அன்போடு மதிக்கிறேன். அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளில் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை பற்றிய ஒரு சிறப்பு செய்தியை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் ஆசிரியை மிஸ்ஸஸ் முருகேஸ்வரி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு ஒரு சில செய்திகள் உங்களுக்காக. மனிதனை மனிதனாகவே மதிப்பதே உரிமை. மற்றவர்கள் எவ்வாறு நம்மை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதே மதிப்பை நீயும் அவர்களுக்கு கொடு என்பதே மனித உரிமையின் அடிப்படை தத்துவம். மனித சுதந்திரம் பாதுகாக்கப்படவில்லை என்றால் ஒவ்வொருவரும் சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு சர்வாதிகாரம் செய்யும் அவலநிலை ஏற்பட்டுவிடும். எனவே மனிதனின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதனை ஆதரிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் நிறுவன அமைப்பின் கீழ் உலக பெருந்தலைவர்கள் ஒன்று கூடி பன்னாட்டு உரிமைகள் அறிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் நாள் சர்வதேச மனித உரிமைகள் நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளனர். நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 19E பிரிவு இந்திய குடிமக்கள் இந்தியாவின் எந்த பகுதியிலும் குடியிருக்கலாம் என்று கூறுகின்றது. 15வது பிரிவு வெளிமாநிலத்தில் பிறந்தவன், வேற்றுமொழி, மதத்தை சார்ந்தவன் போன்றவற்றை வைத்து பாகுபாடு காட்டுதல் கூடாது என்றும் கூறுகின்றது. மேலும் சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, சமய சுதந்திர உரிமை இதுபோன்ற நம் வாழ் உரிமையையே பாதுகாக்கும் பல அடிப்படை உரிமைகள் நமது குடியரசால் வழங்கப்பட்டுள்ளன. மனித உரிமைகள் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக சர்வதேச சட்ட வல்லுநர்கள் மற்றும் எமது உரிமை ஆர்வலர்களின் உண்மை அறியும் குழு ஆராய்ந்துள்ளனர். சிறுபான்மையினர்களும் சமூக ஆர்வலர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் தாக்கப்படுவது அதிகரித்து வருவது வருந்தத்தக்கது. மனித உரிமைகள் குறித்த சட்டங்களும் போதுமானதாக இல்லை. ஜனநாயகத்தின் தூண்களான பாராளுமன்றம், சட்டசபை, நீதித்துறை, அரசு நிர்வாகம், பத்திரிகை துறை மற்றும் 5வது தூணான மனித உரிமை அமைப்புகள் பலம் இழக்காமல் நானே பெரியவன் என்ற ஈகோ இன்றி இணைந்து செயல்பட்டால்தான் முழுமையாக லஞ்ச ஊழல், மனித உரிமை மீறல்களை ஒழிக்க முடியும். நமது HCHRP மனித உரிமைகள் பாதுகாப்பு சர்வதேச அவசர நடவடிக்கை கூட்டமைப்பு மனித உரிமை ஆர்வலர்களை ஒன்றிணைத்து மனித உரிமை மீறல்களை தடுத்து வருகின்றன. மேலும் கொத்தடிமைகள், கொடுமைகள், சித்திரவதைகள், குடும்ப வன்முறை, பாலியல் பலாத்காரம், வரதட்சணை கொடுமை இவைகளை தடுத்து இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மனித உரிமைகள் குறித்த மாநாடு, கருத்தரங்கம் மற்றும் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகின்றது. இளைஞர்கள் நாட்டின் பாதுகாப்பில், கல்வியில், அரசியலில், சட்டத்தில் புதுமை புரட்சி செய்து சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். ஜனநாயகத்தை தூய்மையானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் உறுதியானதாகவும் மாற்றுவோம். மக்களை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை பெற செய்வோம். ஒவ்வொரு தனி மனிதனும் அடிப்படை உரிமைகளை பாரபட்சமின்றி பெறவும் சுதந்திரமாக வாழவும் மனித உரிமை ஆர்வலராகிய நாம் ஒன்று கூடுவோம். வாழ்க ஜனநாயகம். நன்றி, வணக்கம். நன்றிமா, மிக அருமையா சொன்னீங்க. இப்ப இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவருடைய உரை. அது பாத்தீங்கன்னா அவங்க ஆங்கிலத்துல, ஹிந்தியில, இங்கிலீஷ்ல 3 இதுல படிப்போம். ஏன்னா இதுக்கு ஹிந்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மனதில கேள்விகள் எதுவும் எழுந்தால் தயவுசெய்து அதை நோட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் நாங்க டெல்லியில இந்த நிகழ்வை கொண்டாடுறது வழக்கம். ஹிந்தியை கொண்டு வரணுங்கிறது இல்ல, நமக்கும் ஹிந்தி தெரியும் அப்படிங்கறத நாம தமிழர்களாகிய நமக்கும் எல்லாமே தெரியுங்கிறத நாம அதை பண்ணணும். எங்க போனாலும் நாம இந்தியர்கள் என்ற உணர்வோடு, தமிழர்கள், கன்னடத்துக்காரவங்க, ஆந்திரக்காரங்க அப்படின்னு பிரிவினை இல்லாம இந்த அமைப்பு ஆளுவோர் இந்தியாங்கிறதால இந்தியர்கள் என்ற உணர்வில் நாம் செயல்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக இப்பொழுது ஐயா அவர்கள் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ், நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுடைய லாங்குவேஜ் தமிழ் 3ல படிக்கிறோம். Dear brothers and sisters, the heartfelt International Humanity Day best wishes to you all. सभी भाई और बहनों,
आप सभी को अंतर्राष्ट्रीय महिला दिवस के शुभकामनाएं। சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் சர்வதேச மனித உரிமை தின வாழ்த்துக்கள். What is meant by human rights? A man who respects and treats others as humans may be the real meaning of human rights. मानव हक किसे कहते हैं? जो व्यक्ति दूसरों को आदर देता है और परोपकारी होता है और जो मानवीय हक के भाव से जीता है, इसे ही मानवीय हक कहते हैं। அன்பர்களே, மனித உரிமை என்றால் என்ன? மனிதனை மனிதனாக மதிப்பதே மனித உரிமை. How he is to be respected and treated by others in the same way, the same respect you must reciprocate to them. This is the basic tenet of human rights. मानव हक मूल नियम है कि जैसे आपको दूसरों से इज्जत मिलता है, वैसे ही आप भी उन्हें इज्जत देना है। மற்றவர்கள் உன்னை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதே மதிப்பை அவர்களுக்கும் கொடு என்பதே மனித உரிமையின் அடிப்படை தத்துவம். Human rights is buried in the human lives. Human rights alone is the life breath of humans. Without human rights, humans cannot live and survive as human beings. मानवीय हक जीवन संबंधित सभी कार्यों को विस्तृत है। मानवीय हक की एक है जो सभी लोगों के अंदर जीवन पर जीवित रहता है। इसके बिना मनुष्य एक अच्छे इंसान की तरह जी नहीं पाएंगे। மனித உரிமை நம் உயிரோடு கலந்தது. மனித உரிமைதான் நம் வாழ்க்கை. மனித உரிமைகள் இன்றி மனிதர்கள் மனிதர்களாக வாழ முடியாது. The voice or vowel sound called a human rights is the fundamental rightful voice of the entire population of the world. Human rights organizations are spread over the whole world. Society as a whole are accepted in principle the human rights organizations as the world's third investigative bureau on their activities are established above board without any bias such as religion, caste, language or gender. संसार की जनसंख्या में मानवीय हक की आवाज मूल भंग है। मानवीय हक का संगठन संसार में हर एक जगह फैला हुआ है। पूरा समाज आज मानवीय हक संगठन को सरकार के तीसरे स्थान पर रखा है और इसमें भाग लेने वाले सभी वीर जाति, दल, भाषा और लिंग के बिना काम कर रहे हैं। हम कभी उदाहरण देखते आ रहे हैं तो इस संसार में कहीं कोई दूसरों को गुलामी बनाता है और उसको काम करने के लिए मजदूरी भी बराबर देता है। மனித உரிமை என்ற குரல் உலக மக்களின் உரிமை குரல். மனித உரிமை அமைப்புகள் என்பது உலகளாவிய அமைப்பாகும். மனித உரிமை அமைப்புகளை உலகின் 3வது விசாரணை அமைப்பாகவும் மனித உரிமை ஆர்வலர்களை கட்சி, ஜாதி, மத, மொழி சார்பற்ற நடுநிலையாளராகவும் சமுதாயம் ஏற்றுக்கொண்டுள்ளது. We come across instances in some corner of the world, someone is treating another as a slave and torturing him, even without paying proper wages for work done solely amounts to slavery. हम कई उदाहरण देखते आ रहे हैं तो इस संसार में कहीं कोई दूसरों को गुलामी बनाता है और उसको काम करने के लिए मजदूर भी नहीं बराबर देता। உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் எவனோ ஒருவனை மற்றொரு அடிமைப்படுத்தியும் சித்திரவதைகள் செய்து கொண்டும் தான் இருக்கிறார்கள். அவன் செய்யும் வேலைக்கு கூட ஊதியம் கொடுக்க மறுக்கிறான். At the end of World War II, the first voice of human rights was raised loudly on account of the huge rebellion from the whole world, and as a consequence of the reaction, the United Nations brought about a proclamation in the Council on Human Rights. After such a proclamation, we the people in the entire universe were conferred several important rights in our daily lives. दुनिया में जब दूसरा युद्ध हुआ था तब पहली बार मानवीय हक की आवाज उठी। उसी समय सभी देशों ने उद्घोषण करके मानवीय हक को परिषद में ले लिया। उसके बाद आज पूरी दुनिया में लोगों को मानवीय हक पालन करने का हक दिया गया है। இரண்டாவது உலகப் போரின் முடிவில் மனித உரிமைக்கான முதல் குரல் ஒலித்தது. உலக நாடுகள் குரல் கொடுத்ததன் எதிரொலியாக சர்வதேச மனித உரிமை பிரகடனம் ஐக்கிய நாட்டு பாதுகாப்பு அவையில் பிரகடனப்படுத்தப்பட்டது. இதனால் உலக மக்களாகிய நமக்கு அநேக முக்கிய உரிமைகள் வழங்கப்பட்டன. If human rights are not protected, each and everyone will take the law into his hands
and there will be a chaotic dictatorship. Hence, it is absolutely essential to safeguard human rights. So far, throughout the world, many organizations and committees have been set up and they are propagating on human rights education, laws, how to provide such rights, etc. Today, I am happy that I have taken efforts to help ignorant people without any government support, profit or political affiliation. अगर मानवीय हक सुरक्षित नहीं होगा तो हर व्यक्ति कानून को अपने हाथ में लेकर सर्वाधिकारी बनने का दिन आ जाएगा। इसलिए मानव के अधिकार को सुरक्षित रखना ही होगा। अब तक सारी दुनिया में कई संगठन और कमेटी मानवीय हक के विरुद्ध शुरू किए हुए हैं। वे मानवीय हकों की रक्षा करने के लिए कानूनी शिक्षा दे रहे हैं। मुझे इस बात से खुशी है कि मैं भी इसका एक भाग हूँ। मुझे इस विषय पर भी खुश है कि मैं भी कई अशिक्षित लोगों को बिना कोई सरकारी मदद, लाभ और राजनैतिक संस्थाओं की मदद से सेवा कर रहा हूँ। மனித உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை என்றால் ஒவ்வொருவரும் கையில் எடுத்துக்கொண்டு சர்வாதிகாரம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுவிடும். எனவே மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டியுள்ளதாக உள்ளது. அதன்படி உலக நாடுகளில் பலவிதமான மனித உரிமை குழுக்கள் पूरी तरफ से बढ़ते आ रहे हैं और कानूनी विधान बनाने में कमी आ गई है. மனித உரிமை மீறல் என்பது கருவறையில் தொடங்கி கல்லறை வரை தொடர்கிறது. மனித உரிமை மீறல்கள் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாகவும் மனித உரிமை குறித்த சட்டங்கள் போதுமானதாகவும் இல்லை என்பதும் நமது சட்ட நிபுணர்களின் கருத்து கணிப்பாகும். All those who are born in the universe have their full fundamental rights and live without any fear and threat. Let us all realize this fact, have the rights entirely and also to it that others also get these rights for their enjoyment, and the humanity gives full faith in democracy. Hence, let us do service in getting human rights to all, and we congratulate all who join us in this noble task. Long live democracy, Jai Hind. हर एक मनुष्य जो संसार में पैदा हुआ है उसे मूल हकों के द्वारा बिना कोई डर से जीने के लिए हम सभी को यहाँ समझना आवश्यक है कि मानवीय हक हमें और सभी को मिले। चलो हम सब इन हकों को दूसरों को भी मिलने के लिए काम करें और उन्हें बधाई दें जो इस काम में भाग लिए हैं। लंबी समय जिए लोकतंत्र। जय हिंद। உலகில் பிறந்த அனைவருக்கும் தங்கள் அடிப்படை உரிமைகள் பெற்று அச்சமின்றி வாழும் உரிமை உண்டு. இதை உணர்ந்து நாமும் எல்லா உரிமைகளையும் பெற்று மற்றவர்களுக்கும் அவரவர்கள் உரிமையை பெற்றுக் கொடுத்து மனிதகுலம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை பெற்று வாழ மனித உரிமை சேவை செய்வோம். அதற்கான முயற்சியில் எம்முடன் இணைந்து செயலாற்றும் மனித உரிமை ஆர்வலர்களை வரவேற்கிறோம். அனைவரும் ஒன்றுபடுவோம், மனித உரிமைகளை பாதுகாப்போம். வாழ்க ஜனநாயகம். ஜெய் ஹிந்த்.